Hello and welcome to Prep Catalyst NEET JEE channel. And இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரோட் மேப் ஃபார் NEET 2025 அதுதான் பார்க்க போகிறோம். எஸ், ஐ நீட் டு சே சம் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் டு NEET 2025. சரியா, இதுதான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், அது வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்லைட் பண்ணுறேன். எஸ், இப்போ வந்துட்டு நம்ம NEET 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா that will be splitted into two types. ஒன்று வந்துட்டு நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் அதே மாதிரியே இருக்குது, இந்த வருஷம் மாதிரியே 2024 மாதிரியே 2025ம் இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு 640 கிட்ட போயிடும். ஓகே, தென் ஒன்லி we will be able to get a free government seat. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போது ஹையர் டிஃபிகல்ட்டி லெவல் 2016-17 இருந்த மாதிரி, அதுவும் 2016 phase 2 எக்ஸாம் மாதிரி இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வில் கோ டு 520. ஓகேவா? அப்போ இருந்த மாதிரி 520க்கு போயிடும். தென் இட் வில் பி சம் வாட் குட். இப்படி இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. சரியா, இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட், ஒரு டாபிக் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், கான்செப்ட் முக்கியம். கான்செப்டை நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம். பயாலஜிக்கு வி கோ ஃபார் என்சிஆர்டி. ஓகே, சம் பீப்புள் இப்போ டஃபாக வந்துச்சுன்னா என்சிஆர்டிலேருந்து இருக்காது, கான்செப்டுவலாக இருக்கும் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தே கேன் கோ ஃபார் நோட்ஸ். ரிப்பீட்டடாக இருந்தோம்னா வி கான்ட் கோ. சம் சார்ட் ஆஃப் லெக்சர் கொஞ்சம் ஒன் ஷாட்டில் இருக்கிற மாதிரி, அவுட் ஆஃப் என்சிஆர்டி கண்டென்ட் இருக்கிற மாதிரி லெக்சர்ஸ் பார்த்தா தட் வில் டூ. ஓகேவா? லெக்சர் நோட்ஸு ப்ரிஃபர்டு. கான்செப்ட்டுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜி இதில் விட்டுருங்க. லெக்சர் நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு தெரியும் அவங்களுக்கு நீட்டுக்கோ ஜேஇக்கோ ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்கன்னா எங்கேருந்து கொஷின் கேட்பாங்க, எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளாஸ் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ ஷுட் ப்ரிஃபர். புக்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட புக்ஸ் வாங்கி கண்டபடி படித்து வேஸ்ட்டாக போயிடும். சொல்கிறது கேளுங்க, லெக்சர் நோட்ஸ் ஆர் குட். யூடியூபாக இருக்கட்டும், லைவ் கிளாஸாக இருக்கட்டும், லெக்சர் நோட்ஸ் ஆர் டூ குட். சரியா? இப்போ ப்ராக்டிஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்ட புக்கை வாங்கி எல்லா புக்கையும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே மண்டையில் ஞாபகம் இருக்காது. யூ ஷுட் ஹாவ் சம் சால்வ்டு காப்பி. ஒரு லிமிட்டட் ஸ்டஃப் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அந்த சால்வ்டு காப்பி உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கொஷின் கேட்டால் இப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு யூ ஷுட் கெட் அன் ஐடியா. சரியா? ரிலவெண்ட் கொஷின் தட் லெக்சர் ப்ரொவைடட் டுக். இப்போ வந்துட்டு உனக்கு ஒருத்தர் லெக்சர் நடத்துகிறாங்க, அந்த லெக்சரில் இருந்து தான் உனக்கு நீ சால்வ் பண்ணுற கொஷின் இருக்கணும். லெக்சரர் ஒன்று கொடுத்துட்டு உனக்கு ஹை லெவலில் கொஷின் எடுத்து நீ சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் சால்வ் பண்ண முடியாது. தட் வில் லீட் டு டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் வி வில் வித்ட்ரா ஃப்ரம் லேர்னிங். அதுதான் இங்கே நடக்கும். நம்ம படித்தது ஒன்று, அங்கே கேட்டது ஒன்றுனா எப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ தட் ஸ்டிக் ஆன் டு ரிலவெண்ட் கொஷின்ஸ் தட் டுக் பை த லெக்சர் ப்ரொவைடர். சரியா? அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுடா. டெஸ்ட்டு வந்துட்டு ரிலவெண்ட் டு த லெக்சர்ஸ் தான் இருக்கணும். சொன்ன மாதிரி நீ ஒன்று படிச்சுட்டு போகிற, ஒன்று சால்வ் பண்ணிட்டு போகிற, அதில் இல்லாமல் வேறு ஒன்று டெஸ்ட்டில் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் வரும். நீ என்ன நல்லா படிச்சிருந்தீனாலும் அந்த கான்செப்ட்டு உனக்கு டஃப்பாக கேட்டால் உனக்கு மார்க் கம்மியாக தான் வரும். அதுதான் இங்கே முக்கியம். இப்போ நீ எழுதுகிற டெஸ்ட் வந்துட்டு ரிலவெண்ட் டு த லெக்சர்ஸாக இருக்கணும். கொஞ்சம் உனக்கு திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கொஷின் கான்செப்ட்ஸுவலாக இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு, சால்வ் பண்ணுறதே வேஸ்ட்டு. அது ஒன்று. டெஸ்ட்டில் கம்மியாக வந்தால் உடனே கம்மியாக தான் வருது, நம்ம படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருறது ரொம்ப தப்பு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம எழுதுகிறோன்னா அந்த கான்செப்ட் ஒரு வேளை நமக்கு புரியாமல் இருக்கும். ஒன்று கம்மி மார்க் வர்றதுக்கு காரணம், இன்னொன்று லெக்சர் புரியாத இருக்கும். இல்லை அப்படின்னா உனக்கு கரெக்டான ரிசோர்ஸ் மட்டும் கிடைக்கலன்னு அர்த்தம். சரியா? இந்த 3 காரணங்களால் தான் உனக்கு கம்மியாக வரும். லெக்சர் ப்ரொவைடர் ஒழுங்காக நோட்ஸ் தரல அப்படின்னா எந்த லெக்சர் ப்ரொவைடர் உனக்கு நோட்ஸ் தராங்களோ அவங்களுக்கு ஸ்டிக் பண்ணிக்கணும். சரியா? உங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லைன்னா நீ தான் ரிசோர்ஸை தேடணும். உனக்கு NEET 2025 செலக்ட் ஆகணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போகணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபைண்ட் த ரிசோர்ஸ். சரியா? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு எரருக்கு வந்துட்டோன்னா டெஸ்ட்டு முடித்தோடனே அப்படியே தூக்கி போட்டு போயிடக்கூடாது. நல்ல மார்க் வந்தாலும் சரி, கேவலமான மார்க் வந்தாலும் சரி, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது அடுத்த டெஸ்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஸ்டின் பேப்பர்லேயே சில பேர்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பட் அதுலேயே சால்வ் பண்ணுறது அந்த கொஸ்டின் பேப்பரை திருப்பி எடுத்து நம்ம பார்ப்போமா? தெரியாது. இல்லை நம்ம வந்துட்டு ஒரு எரர் நோட்ஸ் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட எரர் நோட்ஸில் வந்துட்டு எரர் நோட்ஸை நீ அந்த லெசனுக்கு எடுத்து பார்ப்பியா? பார்க்க மாட்டோம். நமக்கு சோம்பேறித்தனம்.
ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கு நம்ம பண்ண மாட்டோம். இப்போது நம்ம எரர் நோட்ஸும் வைக்கல, அனலைஸும் பண்ணலன்னா தப்பு. அனலைஸும் பண்ணணும், எரரையும் எங்கேயாவது நோட் பண்ணிக்கணும். எங்கே நோட் பண்ணிக்கிறது? நீ லெசன் படிச்சிருப்பல்ல, அங்கேயே உனக்கு எங்கே தப்பாகுதோ அங்கே ஒரு ரவுண்டை போட்டு பக்கத்துலேயே உனக்கு ஓன் நோட்ஸை நீ தான் படிக்க போகிற, எதுக்கு அழகாக இருக்கணும்னு பார்த்துட்டு அங்கே சைட்லேயே கிறுக்கி வைக்கலாம். இல்லை உனக்கு அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா லெசன் முடிஞ்ச பின்னாடி எப்பயுமே 2 பேஜ் விட்டு வச்சுக்கோங்க. எரர் ஆனதை அங்கே எழுதி வைங்க. அடுத்த டைம் நீங்கள் இந்த லெசனை திருப்பும்போது லாஸ்ட் பேஜில் எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகேவா? அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நமக்கு கடைசியில் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மந்தில் நம்ம சிலபஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்லோவாக படிக்கிறது பண்ணக்கூடாது. பண்ணால் வேஸ்ட். கடைசியில் வந்துட்டு நம்ம படித்து முடிக்கும்போது ஃபஸ்ட்டு படித்தது கண்டிப்பாக மறந்து போயிடும், யாராக இருந்தாலும் எப்படி படிச்சிருந்தாலும். சரியா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சிலபஸ் அன்டில் டிசம்பர் லாஸ்ட் வீக்கோட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஐ ஹோப் யூ வில் டூ குட். சரியா? அதுக்கு மேலே நம்ம சிலபஸை ஒரு 10 days இழுக்கலாம்ப்பா. ஜனவரி வரைக்கும், ஜனவரி ஃபுல்லும் நான் சிலபஸே தான் முடிப்பேன் அப்படின்னா கஷ்டம். கடைசி 2 மாதம் ரிவைஸ் பண்ண முடியாது. இப்போது ஏன் டிசம்பரில் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, தேர் வில் பி ஹார்ட்லி 4 months ரைட். அந்த நமக்கு 4 months இருக்கும். ஜான், ஃபெப், அப்புறம் மார்ச், ஏப்ரல் இருக்குமா? மே மாதம் எப்படியும் எக்ஸாம் வந்துடும். அப்போது 4 months இருக்குது. 3 months நம்ம வந்துட்டு ஷெட்யூல்டாக ரிவைஸ் பண்ணணும். 3 monthsை ரிவைஸ் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸை ஓனாக எடுத்துக்கணும். அந்த 3 monthsல ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ரிவிஷன் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். செகண்ட் மந்த்தும் ஃபுல்லாக தான் ரிவைஸ் பண்ணணும். தேர்டு மந்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணி நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தட் வில் பி குட். டியூரிங் த கிராண்ட் டெஸ்ட் உங்களால் ஃபுல் ஸ்டஃப்பையும் ரிவைஸ் பண்ண முடியாது. தெர் ஆர் 78 chapters. ஹவு குட் யூ ரிவைஸ்? உங்களால் ஒரு சாப்டர் உட்காந்து படிக்கணும்னா மறந்து வேற போன மாதிரி இருக்கும். கிராண்ட் டெஸ்ட் அப்போல்லாம் பயமாக இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் கடைசி மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக எழுதிக்கிற மாதிரி, இதை பார்த்தா எனக்கு இந்த சாப்டர் ஞாபகத்துக்கு வரும்ன்ற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கடைசியில் நம்ம வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், கடைசியில் ஜிடியில் மார்க் வரலன்னொன்னே வி வில் ஃபீல் டவுன். அந்த இது நடக்கக்கூடாது. சரியா? அப்புறம் 4th month ஜிடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் இருக்கணும். ரொம்ப அட்வான்ஸாக கொஷின் இருந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. நம்ம லெக்சரில் ரிவைஸ் பண்ணதெல்லாம் வேறு, கொஷின் கேட்டது வேறுனா ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் கம்மியாக தான் வரும். அப்படி வரும்போது நம்ம டிப்ரெஸ்ட் ஆகி உட்காந்துட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது. வருஷம் ஃபுல்லாக படித்தது வீணாக போயிடும். இப்போது கடைசி மந்த் ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின்ஸும் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிலவெண்ட்டாக கொஷின் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய்க்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது நோட்ஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தர் படிக்கிறீங்க, அந்த நோட்ஸ்லேயே எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கொஷின் எடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். சம்வேர் தே வில் கிவ் டிபிபி கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அவங்களே கிராண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ அவங்கன்னு சொல்கிறேனே, இந்த சேனல் என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம வரும். ஐ வில் டூ ஆல் த ஸ்டஃப். ஓகேவா? நான் வந்துட்டு கிளாஸும் நடத்துகிறேன், அதோட நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். யூ செக் அவுட் த சேனல். சரியா? தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். சரியா? அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் நீட் 2025 வரைக்கும் நான் உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். சரியா? இது நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 4th month ஜிடி அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஷார்ட் நோட்ஸு, எரர் நோட்ஸு அதை வச்சு டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பயாலஜியில் எத்தனை லெசன் இருக்குன்னு எழுதுங்க. கெமிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் இருக்குது, ஃபிசிக்ஸில் எத்தனை லெசன் இருக்குது. ஃபிசிக்ஸில் 28 chapters இருக்கும், பயாலஜியில் 30 chapters இருக்கும். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் we would get around 22 or 21 chapters இருக்கும். அதை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. எந்த சாப்டரில் எந்தெந்த பாயிண்ட் வீக்காக இருக்குன்னு பாருங்கள். அந்த சாப்டர் ஃபுல்லாக படிங்க. நோட்ஸ் இருக்கும், நோட்ஸை படிங்க. அதுக்கப்புறம் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நோட்ஸ் தான் முக்கியம். நோட்ஸ்னு இத்தனை வாட்டி சொல்லிட்டேன். ஓகேவா? அதுதான் முக்கியம். அவ்வளோதான். ஓகே, நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த நீட் 2025 வரைக்கும் நான் ஐ வில் பி ஸ்டே வித் யூ கைஸ். Thank you. Subscribe to Prep Catalyst. சரியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.